ஃப்ரீ பிரியாணி இன்னைக்கு வந்து எங்க அப்புவோட பர்த்டே. வீடியோக்காக நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கறது சரி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஹே கைஸ் வெல்கம் பேக் டு இன்னொரு புது என்டர்டைன்மெண்ட் ஷோ. என்னடா இது கிளம்பிட்டா அப்படின்னு பாக்குறீங்களா? ஸோ ஆமா, தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. டுடே இஸ் மை பர்த்டே. ஆமா, என்னுடைய பர்த்டே வீடியோ தான் இந்த vlog பார்க்க போறீங்க. ஸோ பர்த்டேக்கு என்னடா ஸ்பெஷல், என்னடா பண்ண போற அப்படின்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். ஒன்றும் பண்ண போறது ஒன்றும் தெரியாது மண்ணு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து சொல்லியிருந்தோம். பிரியாணி வந்து ஒரு இடத்துல ஆர்டர் வந்து சொல்லியிருந்தோம். அந்த பிரியாணி வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. சமைச்சு முடித்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி வாங்கிட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்து வீட்டுக்கு எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். ஸோ பர்த்டேனால கொடுக்க போகிறோம். வீட்டில் சமைச்சு அவரை வீட்டில் வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்க, பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல்னா புதுசாக வந்திருந்தா அப்படியே ரோட்டு போய் பார்த்துட்டு வருங்க. நான் இந்த மாதிரி கண்டென்ட் இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரீ பிரியாணி அங்கே பாருங்க. கருப்பை வந்து ஃப்ரீ பிரியாணி கொடுத்துட்டு வரான். என்னுடைய பர்த்டேக்கு அவன் வந்து கிஃப்டாக வந்து எல்லாருக்கும் ஃப்ரீ பிரியாணி கொடுக்குறாங்க. ஃப்ரீ பிரியாணி எல்லாரும் வந்து வாங்கிக்கோங்க. ஃப்ரீ பிரியாணி இங்கே பாருங்க. கருப்பை யார் அது டேன் கத்துனது கீழே விட்டுற போகிறேன். பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேக் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம வேற எடுத்து கிளம்புறோம். ஸோ அங்கே ஃபுல்லாக பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து எங்க அப்புவோட பர்த்டே, அதனால எல்லாருமே வந்து பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஹோட்டல்ல இருந்து எல்லாமே சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து பேக்கிங் பண்ணிட்டு கைஸ் வாங்க. பிரியாணி, என்னது கச்சோடி வாயில வர மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. எல்லாமே பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். இதோட வீடியோ எல்லாம் கண்டினியூ பண்றேன். அப்புறமா பாருங்க. இவ பேர் சஃபியா, அவன் பேர் வந்து ஐஷா கைஸ். அவர் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இவன் வந்து என்னோட தங்கச்சி, இவன் வந்து என்னோட பெரிய அண்ணன். வீட்டுல ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இவனோட சித்தி, இவங்க எல்லாம் எல்லாருமே வந்திருக்காங்க. சித்தி இல்ல அத்தை எல்லாம் வந்திருக்காங்க. கைஸ் சாப்பாடு வந்து கொடுக்க போறோம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது எல்லாமே இந்த சாப்பாடு பிரியாணி எல்லாம் இருக்கு. இங்க எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ திருவண்ணாமலை போயிட்டு அங்க போய் கண்டினியூ பண்றேன் பாருங்க. கைஸ் ஸோ இங்கே வந்து திருவண்ணாமலையில் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து சாப்பாடு கொடுக்க வந்தோம். இங்கே அதிகமாக யாரும் இல்லை. அங்கே ஒரு தாத்தா போகிறார், அவர்கிட்ட போய் சாப்பிட்டேன்னு கேட்டு கொடுத்துட்டு வரேண்ணா. என்னங்க சாப்பாடு? எனக்கு பிறந்த நாள், இதில் பிரியாணி இருக்கு, நைட்டுக்கு சாப்பிட்டுக்கோங்க. எனக்கு பிறந்த நாள். சரி வரட்டா? எனக்கு பிறந்த நாளையா, சாப்பிடுங்க. இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதழல் தின்றுவிடும். அன்பின் கருவி இதயம் என்றால்
கை கஷ்டம் இருக்காங்க. நான் எனக்கு பிளானே இல்லை. நான் தண்ணி வாங்கிட்டு வர்றது. வந்தேரம் அண்ணாக்களே. One day later. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம். One day later. வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டே போதா, அதனால கொஞ்சம் பர்த்டே எல்லாம் பண்ண ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இதோட பர்த்டே vlog என் பண்ணிக்கிறேன். அங்கே போய் சாப்பாடுலாம் கொடுத்துருந்தோம். அங்கே நிறைய ஒரு 2-3 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம். மொத்தம் வந்து 15 கொடுத்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை வந்து எடுக்க முடியல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க ஆள் இல்லை. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டை ஃபோன் பண்ணி அங்கேருந்து கூப்பிட்டு அவன் தான் வந்து வீடியோ எடுத்தான். ஸோ அங்கே வந்து வீடியோ எடுக்க ஆள் அதனால நானும் சரி எப்படி கொடுக்குறது அப்படின்னு வீடியோ எடுக்காமல் வீடியோக்காக நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கறது இல்லை. ஸோ நம்மளுடைய பர்த்டேக்காக மற்றவங்கிட்ட இருந்து சரி கொடுக்கணும்னு அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு கனவு ஆசை எல்லாமே. ஸோ அதுக்காக தான் கொடுத்தோம். ஆனால் வீடியோக்காக கொடுத்தோம் அப்படின்னா அதனால சரி வீடியோ எடுக்கலன்னா சும்மா ஒரு 4 கிளிப் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணி இருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்த்டே vlog இதோட என் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு கேவலமான vlogல் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களின் நாயகன் அலிம் என்டர்டெயின்மெண்ட் தொடரும். ஸோ வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாட்டா பாய் பாய். ஸோ அதுக்கு முன்னாடி என்னை விஷ் பண்ண எல்லாருக்கும் நன்றி. ஸோ நிறைய பேர் இன்ஸ்டாவில் அப்புறம் நிறைய இன்னைக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஃபேமிலியில். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. எல்லாருக்கும் சொல்ல முடியாது, அதனால் இப்படி சொல்லிட்டேன். ஸோ பாய், டாட்டா.